திருப்பரங்குன்றம் மலையில் அசைவம் உண்ண முயற்சி, கேரள கும்பல் அத்துமீறுவதாக குற்றச்சாட்டு. வேடிக்கை பார்க்கும் இந்து அறநிலையத்துறை மற்றும் போலீஸ். விஸ்வ இந்து பரிஷத் கண்டனம். திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று அசைவ உணவு உட்கொள்ள சிலர் முயற்சித்து வருவதாக விஸ்வ இந்து பரிஷத் மாநில இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் குற்றம் சுமத்தினார். அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: முருகனின் முதல் படைவீடு என மிக முக்கியத்துவம் வாய்ந்தது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. எனினும் கார்த்திகை தீபம் ஏற்ற இந்து அறநிலையத்துறை மறுத்துவிட்டது. திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் தொடர்ந்து இந்துக்களுக்கு விரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது திமுக எம்பி நவாஸ் கனி அசைவ உணவு கொண்டு சென்று சாப்பிட்டதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகி இந்துக்களிடையே கடும் எதிர்ப்பும் கொந்தளிப்பும் ஏற்பட்டது. சில தினங்களுக்கு முன்பு மலையில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழா நடத்த பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொடிமரம் எடுத்து செல்லப்பட்டது. அந்த கொடியை திருப்பரங்குன்றம் தல விருட்சமான கள்ளத்தி மரத்தில் கட்டப்பட்டதும் அதை அனுமதித்த மாநில அரசின் செயலும் கண்டனத்துக்குரியது. தர்காவிற்கு சென்ற இஸ்லாமியர்கள் சிலர் இறைச்சி மற்றும் அசைவ உணவுகளை மலை மீது எடுத்துச் சென்றது காவல்துறை சோதனையில் கண்டறியப்பட்டு தடுக்கப்பட்டுள்ளது. மலை மீது அசைவ உணவுகள் கொண்டு செல்ல தடை உள்ள நிலையில் இதுவரை சந்தனக்கூடு விழா நடத்தியவர்கள் வம்படியாக இந்த வருஷம் பலியிடும் நிகழ்வான கந்தூரி விழா நடத்துவதாக அறிவித்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் இறைச்சி மற்றும் அசைவ உணவுகளை இஸ்லாமியர்கள் எடுத்து செல்ல முயன்றுள்ளனர். மேலும் அவர்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது. எவராயினும் சட்டத்திற்கும் நீதிமன்ற தீர்ப்புக்கும் கட்டுப்பட்டவர்கள். ஆனால் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை மீறும் செயலில் ஈடுபட்டு வருவது வருத்தப்பட வைக்கிறது. எனவே ஆளும் திமுக அரசு வாக்கு வங்கி அரசியலை கைவிட்டு பதட்டத்தை உருவாக்கும் சமூக விரோதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மலை மீது அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது, ஆடு மாடு கோழி வதை செய்யக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துவதில் மாநில அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என விஸ்வ இந்து பரிஷத் இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் கூறினார்.